பார்த்தீங்கன்னா எபிசோடில் நம்ம கௌதமை பார்த்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இந்த குழந்தை யார் இது உங்கள் சடையே அடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு கௌதம் ஆடி போயிடுறாரு. ஐஸ்வர்யா நீயே என்னை மாட்டி விட்டுருவ போல இருக்குது, கண்டிப்பாக இது என்னோடய குழந்தை இல்லை, என்ன இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யார் குழந்தை இது, ஏன் கூப்பிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது வீட்டில் இருக்க பெரியவங்க முதற்கொண்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது சரோஜினி நாயுடு அப்படின்ற ஒரு துண்டு நிறத்தில் இருந்து தான் அந்த குழந்தை வந்திருக்கு, அவங்க பராமரிப்பில் தான் அந்த குழந்தை இருக்குது. பட் இவங்களோட கார்டியன் வந்து சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. அப்போது உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு தான் இந்த வாரிசு அப்படின்னு சொல்லி அவங்க இறந்து போயிட்டாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பட் நாங்கள் என்ன சொல்ல வரோம் கேட்டிங்கன்னா, இதனுடைய முழு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா சரோஜினி நாயுடு வெளியில் போயிருக்காங்க. அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே நீங்கள் அவங்கள்ட்ட அவங்க டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். இந்த குழந்தை யாரோடது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம ராகவனும் ராஜலட்சுமி சரிங்க குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவும் மகாவும் பேசிகிட்டு இருக்கும்போது சுவேதா ஹஸ்பண்டும் மன்னிப்பு கேட்டு சாரி சொல்லி அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துறாங்க. அப்போ சுவேதா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மகா அப்படின்றாங்க. சூர்யாட்டா வந்து மகா சொல்கிறாங்க, புருஷன் முன்னாடி டைவர்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க மனசு ஒத்து போச்சுன்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப சேர்ந்து வரலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சூர்யா வந்து அப்படியே மகாவை பார்த்து வியந்து போயிடுறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. இந்த குழந்தை யார் இதுங்கிறது ஒரு புது பிரச்சனையாக இருக்குது. அதை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம சித்ரா தேவிக்கு நம்ம அனாமிகாவுக்கும் அது ஒரு பெரிய இதாக இருக்குது. கண்டிப்பாக இதை வச்சே நம்ம இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய கேம் விளாட்லாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்காங்க. பட் யாரோட குழந்தை அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள்